நான் எவ்வளவு தான் கண்ட்ரோல் பண்ணி கணக்கு போட்டு செலவு பண்ணுறேங்க, வாய்ப்பே இல்லைங்க. நான் போடுறது ஒரு லிஸ்ட்டாக இருக்குதுங்க, செலவு எங்கேயோ இழுத்துட்டு போகுதுங்க. என்னால் செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. யானை கட்டி போர் அடித்த கதையாக இருக்குதுங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்குது. அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு ராசியாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ இந்த நேரங்களில், இந்த காலங்களில் இவங்க ஏதாவது ஒரு இதில் கொண்டு போய் உள்ளே போட்டு அதில் சரி பண்ணிக்கணும். அதாங்க பரிகாரங்கிறது. பொதுவாகவே ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த இடத்துல ஒரு போர் போடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பொருளாதாரத்தை அந்த இடத்துல முடக்கும்போது அந்த தோஷம் அதில் அடிபட்டு போயிருங்க. அந்த மாதிரி இவர்கள் ஏதாவது செஞ்சுக்கிறது சிறப்புங்க. அந்த ராசி யாருங்க? தனுசு ராசி, மீன ராசி, கும்ப ராசி. இவர்கள் போடுவது ஒரு கணக்காக இருக்கும், அவங்கள இழுத்துட்டு போகிறது வேற ஒரு பக்கமாக இருக்கும். அப்போ செலவு இவங்க 10 ரூபா கணக்கு பண்ணியிருப்பாங்க, அங்கே 1000 ரூபா வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ ஜான் ஏறுனா முளம் சறுக்குதுங்கிற ஒரு பழமொழி இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு சரியாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆக இவர்கள் அந்த செலவுல நிதானிச்சு கவனிச்சு செலவு செஞ்சு இந்த ஆண்டை சமாளித்து வெளியில வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை. நன்றி.